ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன் கால் வெறுங்கால் ஆகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சி அடையாதபடிக்கும் அடக்கிக்கொள். எரேமியா 2:25. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் நாம் நம்மையே சமாதானப்படுத்திக் கொண்டு நமது சுய விருப்பங்களின்படி நடப்பதுண்டு. சிகரெட் பிடிக்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, நவநாகரிக உடைகளை உடுத்தக்கூடாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என அநேகர் கேட்பதுண்டு. வேதத்திலே இதற்குரிய நேரடி பதில்கள் இல்லை. ஆனால் நாம் நடப்பதற்கான வழியை குறித்த தெளிவான போதனைகள் உண்டு. புகைப்பிடிப்பது நல்லதா இல்லையா என்பதை சிகரெட் பெட்டியே ஆலோசனை கொடுக்கிறது. இனப்பெருக்க காலத்தில் ஜோடிக்காக தறிகட்டு அலையும் மிருகங்களுக்கு ஒப்பிட்டு தமது மக்களை கூறும் அளவுக்கு தேவனுடைய வேதனை எரேமியாவின் வழியாக வெளிவந்தது. கட்டுப்பாடின்றி நாம் நினைத்ததை அடைந்து தீரும் குணம், புகழுக்காக, பணத்துக்காக, சுய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தயங்காத குணம், இவற்றையே தேவன் கண்டிக்கிறார். தீமையும் பாவமும் மனிதனை தேடி வருவதில்லை. தேவனுடைய ஸ்தானத்தை களவாடும் எந்த ஒரு விக்கிரகமும் நம்மை தன்னிடம் இழுப்பதில்லை. நாமே தாம் அதை தெரிந்து கொண்டு இழுப்புண்டு செல்லுகிறோம். பின்னர் பயமின்றி அந்த பாவத்தை செய்கிறோம். நாளடைவில் அதற்கு அடிமையாகி விடுகிறோம். நாளாக அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணத்தை விடவும் என் தவறுகள் வெளியே தெரியக்கூடாதே என்ற ஆதங்கம்தான் நமக்குள் அதிகமாகின்றது. இது தேவையா? தேவ பிள்ளையே, அடக்கிக்கொள் என்று தேவன் நம்மை அறிவுறுத்துகிறார். சில சமயம் நமது நினைவுகள் தவறலாம். அதை உணர்ந்து நல்வழிக்கு திரும்ப வேண்டும். நாம் எதையாவது விரும்பி அதை அடைவதற்காக எதையும் செய்வேன் என்றதொரு நிலை நமக்குள் இருக்குமானால் அந்த நினைவுக்கு நாம் அடிமையாகிறோம். நாம் தேவனை விட்டு விலகுகிறோம் என்பது உண்மை. நமது நல்லது கெட்டது இந்த உலகில் இருக்கும். ஆனால் நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? இயேசுவா, உலக ஆசையா? ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமும் ஆகிய பரமதந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, என் தவறான ஆசைகளை வெறுத்து என்று உண்மையே பிரியப்படுத்தி நடப்பதையே நான் தேர்ந்தெடுக்க எனக்கு உதவி புரியும். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்களை மன்னித்து புதுவாழ்வு தந்தருள்வீராக. அனைத்தினமும் நாங்கள் எதிர்கொள்ளுகிற சகல தீங்குகள், தீமைகள், இச்சைகள், போராட்டங்கள், வியாகுலங்களிலும் உம்மை விட்டு விலகாத வாழ்க்கை வாழ அனுகிரகம் தந்தருளுங்க. உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானதை செய்து ஆசீர்வாதமாக வாழ வழி நடத்துங்க. இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் பிசாசின் கிரியைகளுக்கும் பில்லிசூனிய மாந்திரிக கட்டுகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். அப்பா, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் கஷ்டங்களை விசாரிக்கிறவர்களாக அவர்களுக்கு உதவிகளை செய்து மகிழ்வான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. பல்வேறு வியாதிகளினால் படுக்கையில் இருந்து சிகிச்சை எடுக்கிற வியாதியஸ்தர்களுக்காகவும் முதியவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அப்பா, உங்க தெய்வீக ஆளுமை அவர்களுக்கு தந்தரளி அவர்களை ஆரோக்கியம், சுகத்தோடு நீடுழி வாழத்தக்கதான கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், முயற்சிகள், விருப்பங்கள், நினைவுகளில் உங்க சிந்தனை நிறைவேறவும் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தோடு தவறான பாதையில் செல்கிறவர்கள் மனம் திரும்பவும், அவர்கள் செம்மையான வழியில் நடக்கவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். மது, போதைப் பொருட்கள், கஞ்சா, புகையிலை அடிமைத்தனத்தில் சிக்கி மனம் சோர்ந்து கண்ணீரோடு கவலையோடு வாழுகிற மக்களை கர்த்தருடைய கரம் ரட்சித்து பலப்படுத்தி மகிழ்வான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு மருத்துவர்கள், தாதியர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகளை இரக்கத்தோடும் அன்போடு நடத்தவும், கர்த்தருக்கு பயந்து தங்கள் பணியில் உத்தமமாய் செயல்படவும் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ரட்சிக்கப்படவும், தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்கள் தேவ பலத்தோடு செயல்படவும், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகளின் எண்ணங்கள், செயல்கள் வாய்க்காதே போகவும் தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல பட்டங்கள் பெற்றும் வேலை கிடைக்காமல் காத்திருக்கிற மக்களுக்கும், வேலை இழந்தவர்களுக்கும், இடமாறுதலுக்காக முயற்சிப்பவர்களுக்கும் உங்க கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் முரட்டாட்ட குணங்களிலிருந்து விடுதலை பெறவும், சமாதான பிரபுதாமே அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு பயங்கள், பலவீனங்கள் நீங்கி ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும், குழந்தைக்காக நெடுங்காலமாய் ஜெயிப்போர் கண்ணீர் துடைக்கப்படவும், புத்திர பாக்கியம் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் கடனை செலுத்தி தீர்க்கவும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்யுங்க. அப்பா, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு
பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் சாலை விபத்துகள் ஏற்படாதவாறு வாகனம் ஓட்டுகிறவர்கள் தேவ ஞானத்தோடு செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.